வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் வந்து பாலகிருஷ்ணன். நான் எப்படி இந்த வேதாத்திரியத்துக்குள்ள வந்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் இங்கே தான் ஆலியார் அறிவித்திருக்கோயிலில் ஐடி ஆஃபீஸில் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட வேலை என்ன அப்படின்னா, இங்கே வர மனவளக்கலையில் பயிற்சிக்காக வர்ற அன்பர்களை வந்து வீடியோ எடுக்கிறது ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்படி நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு சிலர் வந்து அவங்க ஃபீலிங்ஸ் வந்து சொல்ல முடியாமல் அழுதுருவாங்க. ரொம்ப சில பேர் வந்து என்னுடைய குழந்தை இறந்துருச்சு, அந்த ஃபீலிங் வந்து என்னால் வெளியில் வர முடியல, இந்த மனவளக்கலை தான் என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எப்படி ஒருத்தர் ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும்? இங்கே என்ன அப்படி தர்றாங்க? இங்கே வெறும் ஸ்பீச் கொடுக்குறாங்க, பயிற்சி நடக்குது, இது எப்படி ஒருத்தர் அவ்வளோ தூரம் சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னு. ஒரு சிலர் வந்து எனக்கு தூக்க பிரச்சனை இருக்குது, நைட்டு தூங்கும்போது வந்து எனக்குள்ளே யாரோ பேசுகிற சவுண்ட்லாம் கேட்குது, ஆனால் இந்த வேதாத்திரியத்துக்கு வந்தேன், மனவளக்கலையும் மகரிஷியும் என்னை அதை மாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இங்கே என்ன சொல்லித்தராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பயிற்சிகள்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். எஃப்சி கோர்ஸ் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதில் நான் வந்து சப்கான்ஷியஸ் மெமரி பவர்னு சொல்லி த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மெமரி பவர் அப்படின்னு ஒரு புத்தகம், அதுல வந்து அது ஒரு பெரிய புத்தகமா நினைச்சு நான் படித்தேன். ஆனால் மகரிஷி சொன்ன கருத்துல ஒரு சிறிய பார்ட்டாக தான் அது வந்துச்சு. நான் அதை உணர்ந்தேன். அடுத்து வந்து த சீக்ரெட்னு சொல்லி ஒரு புக்கு படித்தேன். அது எல்லோராலும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புக்கு. அந்த புத்தகத்தில் ஒரு பெரிய புத்தகத்தில் சொன்ன அந்த ஒரு பெரிய விஷயத்த மகர்ஷியோட ஒரு சின்ன 2 கவிதையில நான் பார்த்தேன். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு புத்தகத்தில் சொன்னதை ஒரு சின்ன கவிதையாக கொடுக்க முடியும்? அப்போ இவரோட எல்லாமே படித்தோன்னா இன்னும் என்னென்ன புக்கெலாம் கவர் ஆகும்? அப்புறம் சரணாகதின்னு சொல்லி ஒரு புக்கு படித்தேன். நான் படிக்கிற புத்தகத்தில் எல்லாத்துலேயும் மகர்ஷியோட கருத்து ஒன்றி வரதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன், இனிமேல் வந்து நம்ம எந்த புத்தகத்தையும் தேடக்கூடாது, இனிமேல் மொத்தமாக மகரிஷியோட புத்தகத்தையும் படித்து இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பிரம்மஞானத்தில் வந்து எனக்கு அன்பு செய்கிறதுனா எப்படி, ஒரு பிரபஞ்சத்துக்கும் இங்கே நமக்கும் என்ன வித்தியாசம், நமக்கு என்ன சம்பந்தம், ஒருத்தர் மேலே எவ்வளோ கருணையாக இருக்கணும், நம்ம யாரு, இப்போ உன்னை பற்றி யோசி அப்படின்னா நான் வெளியில் இருக்க விஷயத்தை பற்றி தான் யோசிப்பேன். என்னை பற்றி யோசி அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, வெளியில் இருக்க விஷயத்தை பற்றி யோசிக்க டக்குன்னு வந்துச்சு. என்னை பற்றி யோசிக்கும் போது என் உருவம் கூட எனக்கு ஞாபகம் வரவே இல்லை. அப்போ தான் நான் உணர்ந்தேன், நான் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு உண்மை பொருளை வந்து தெரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ நாள் நான் எப்படி உணர்ந்துட்டு இருந்தேன்னா, ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒரு நகைச்சுவாக சொல்லலாம்னா, ஒரு வாத்தியார் வந்து ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து அன்பும் கருணையும் கிளாஸ் எடுக்கிறாரு. அவங்க அந்த குழந்தை நாளைக்கு சொல்றாரு, நீங்க வரும்போது ஏதாவது ஒரு அன்பு செஞ்சுட்டு வந்து நாளைக்கு என்கிட்ட சொல்லணும், இதை வந்து நான் உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகளும் வீட்டுக்கு போய் ஒரு அன்பு சொல்லிட்டு மறுநாள் வந்ததுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு குழந்தையா சொல்லுது, நான் வந்து விலங்குகளுக்கு உணவு கொடுத்தேன், நான் எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லும்போது ஒரு பையன் எந்திரிச்சு சொல்கிறான், நீ என்ன அன்பு செய்தாய் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, ஐயா நான் நேற்று வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாயை பார்த்தேன், அது ரொம்ப வறுமையாக இருந்தது, உணவு தேடி சாப்பிட்டு கொண்டிருந்தது, அப்பொழுது அந்த வழியாக ஒருத்தன் வந்தான், அவன் வந்து அந்த நாயை உதைத்தான், நான் அவனை உதைத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அவன் பண்ணினதும் அன்பு தான், ஆனா அவன் ஒரு தவறான கருத்தை புரிஞ்சிருந்தான். இந்த நிலைமையில தான் நான் இருந்தேன், அதை நான் உணர்ந்தேன். இதை நான் ஒரு புக்ல தான் படித்தேன் இந்த எடுத்துக்காட்டை. அப்போதான் நான் உணர்ந்தேன், நம்ம இந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம், அன்புனா நம்ம தப்பான ஒரு கருத்தை புரிஞ்சு வச்சிருக்கோன்னு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மகர்ஷியோட கருத்துக்களை தெரியும் போது நான் எல்லா கருத்துக்களையுமே தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றத உணர்ந்தேன். அது எல்லாத்துக்குமே தெளிவு கொடுத்தது என்னன்னா, இந்த பிரம்மஞான வகுப்புல நான் முக்கால்வாசி தெளிவு கிடைச்சிருச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நான் தவறாக புரிஞ்சுட்டு இருந்ததுக்கும் உண்மை பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சதும் எனக்கு இந்த பிரம்மஞான வகுப்புல தான். இனிமேலும் தொடர்ந்து நான் இந்த வேதாத்திரியத்தில் இருப்பேன். நான் இனி வரப்போகிற இளைஞர் சமுதாயத்துக்கு என்னுடைய சர்வீஸை கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா இப்போது நிறைய பேர் மனசில் கேள்வி இருக்கதும், யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது எல்லாரோட நிலைமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நானும் ஒரு யங்ஸ்டர் தான், நானும் இந்த வேதாத்திரியத்தை முறைப்படி படித்து என்னுடைய இளைய தலைமுறைக்கு வந்து என்னுடைய சேவையை கொடுப்பேன். இந்த வேதாத்திரியத்தோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்வேன். என்னோட இறுதி வரை இந்த சர்வீஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நான் இங்கே பேராசிரியர் முன்னிலையில் பதிவு பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் என்னை உருவாக்கின என் அன்னை தந்தையருக்கு வணக்கம். இந்த இறைநிலை, என்னை உருவாக்கிய இறைநிலையும் என் அன்னை தந்தைக்கும் நன்றி. என்னை இந்த வேதாத்திரியத்தில் நுழைய வைத்த நான் செய்த நல்ல விஷயங்களோ, என் தாய் தந்தையர் செய்த நல்ல விஷயங்களோ அவர்களுக்கும் நன்றி. வேதாத்தில் வந்தது பிறகு எனக்கு இந்த பயிற்சியை அளித்த எனது குரு பிரானுக்கும் இறையர்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் பேசியதை இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.